வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஸ்ட் சென்னையோட டெவலப்மெண்ட் ஆஃப்டர் மெட்ரோ எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நார்த் சென்னையை பற்றி பார்த்துருந்தோம், சவுத் சென்னையை பற்றி பார்த்துருந்தோம். உடனே நிறைய கமெண்ட், நீங்கள் வெஸ்ட் சென்னை அப்போ எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு. கனெக்டிவிட்டி டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் மெட்ரோவோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போரூர், வலசரவாக்கம், பூந்தமல்லி இங்கெல்லாம் வருது அப்படின்னா அதோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே போவாங்க வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ பாப்புலேஷன் ஒரு பக்கம் ரைஸ் ஆகுது அப்படின்னா லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போவே அந்த ஏரியாலாம் பயங்கர லேண்ட் ரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். எதனால ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போவே க்ரோத் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே முதலீட்டாளர்கள் வர்றது இயல்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடர் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஸ்ரீபெரும்புதூர், திருமலிசை அது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ் தான். இண்டஸ்ட்ரீஸ் வருது அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஆல்ரெடி அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது போக நியூவாக இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கே பாப்புலேஷன் ரைஸ் ஆகும், ரெண்டல் டிமாண்ட் வரும். ரெண்டல் டிமாண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லேண்டோட காஸ்ட் எக்கச்சக்கமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும்.